இன்னைக்கு ரொம்ப அழகான ஸ்லோகம். என்ன ஸ்லோகமா? 9வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம், சாப்டர் 9 டெக்ஸ்ட் 14லேருந்து நம்ம படிக்க போகிறோம். பகவத்கீதா யாரெல்லாம் வச்சிருக்கீங்க? I couldn't read from Bhagavad-gita now. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருதாவ்ரத நாமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யாம் நித்யயுக்த உபாஸ்யதே. ரொம்ப அழகான ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா ஸ்டெல்லிங் சதத கீர்த்தயந்தோமாம். சததமாக எப்பயுமேனு அர்த்தம். கீர்த்தயந்தோமாம், பகவானோட புகழை எவன் ஒருவன் எப்போதும் படித்துட்டு இருக்கிறானோ, ஆல்வேஸ் சாண்டிங் மை க்ளாரிஸ், கிருஷ்ணர் சொல்கிறாரு, endeavor with great determination, bowing before me, the great souls perpetually worship me with devotion. ரொம்ப அழகான ஸ்லோகம். இப்படி கிருஷ்ணரை என்ன சொல்கிறாரா, சிறந்த பக்தர்கள் கண்ணனை எப்படி வழிபடுறாங்களா, பகவான் மண்ணுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எப்பயுமே வாயால் பகவானோட புகழை பாடிக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஸோ யாரெல்லாம் இங்கே பகவான் பக்தர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்பயுமே இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட். என்ன பண்ணணும்? சதத கீர்த்தயந்தோமாம். இதுதான் நம்ம எப்பயுமே பண்ணணும். பகவானோட புகழ்கள், பகவானை பற்றி எப்பயுமே நல்லா பேசிக்கிட்டே இருக்கணும். 4 பேர்கிட்ட கிருஷ்ணரை பற்றி சொல்லணும். சரியா? சரி, நான் இன்றைக்கி ஒரு கேள்வியை வச்சு ஆரம்பிக்க போகிறேன். யாரெல்லாம் இந்த டியூஸ்டே கோரபூர்ணிம் ஃபெஸ்டிவல் வருது, கிருஷ்ணர் கண்ணனா பக்தராக அவதரித்த நாள். ஹரே கிருஷ்ணா கெவின், வெல்கம். ஸோ கண்ணனா அவதரித்த நாள். ஸோ அன்றைக்கி யாரெல்லாம் கோவிலுக்கு வர போகிறீங்க? அன்றைக்கி இஸ்கான் கோலாலம்பூருக்கு யாரெல்லாம் வரீங்க? எனக்கு கை தூக்குங்க. நான் சட்டுன்னு ஒரு குயிக் கவுண்ட் பார்க்க போகிறேன் யாரெல்லாம் வரீங்கன்னு. ஆக்சுவலி இன்றைக்கி டிக்டாக்லேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க கோவிலுக்கு. இன்றைக்கி நான் மீட் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் ஸோ நைஸ் ஆஃப் தெம் டு கம் டு டெம்பிள். நானும் வீடியோலாம் போட்டிருந்தேன், ஆனால் ஃபிசிக்கலாக கோவிலுக்கு வந்திருப்பாங்க எதிர்பார்க்கல, பட் வந்திருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை ஈவினிங் கோவிலுக்கு வருவீங்க? மோஸ்ட் லைக்லி கம்மிங் வித் அ ஃப்ரெண்ட். வெரி நைஸ் வைதேஷ், ஐ எம் கமிங். ஹேமிஷ் வரியா? மிஷு வாய் மிஸ்ஸு. கேஷ்வினி வரீங்களா? கேஷ்வினி, கோகிலன் வரீங்களா? நைஸ். வேறு யாரெல்லாம் வரீங்க? செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு யாரெல்லாம் வரீங்க? வந்தீங்களா? கண்டிப்பாக என்கிட்ட பேசுங்க. சரியா? ஐ மே நாட் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் யூ, பட் வென் யூ கம்மிங் தோடு. நான் தோடுக்கு இப்போதைக்கு வர்றதில்ல. நான் இப்போ கேரளா இருக்கிறனால நான் ஸ்ரீ ஜெகநாத் மந்திர் கோலாலம்பூர் தான் நான் இதுக்கப்புறம் அட்டென்ட் பண்ணுவேன். இனிமேல் இங்கே தான் இருப்பேன். ஸோ வேறு யாரெல்லாம் வர போகிறீங்க கோரபூர்ணிமாவுக்கு? கை தூக்குங்க. செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணர் அவதரித்த நாள். கிருஷ்ண சைத்தன்யா மகாபிரபு அவதரித்த நாள். கண்ணனோட பர்த்டே யூஸ்வலி ஆகஸ்ட்டில் வரும். ஆனால் விச் டெம்பிள்? என்னோட டிக்டாக் அக்கௌண்ட்டை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்களா, இஸ்கான் கோலாலம்பூர் சொல்லிவிட்டு நான் போட்டிருப்பேன். ப்ரோ சைட் அக்கௌண்ட் கோகிலன் பை பிரதீன் கோகிலன். நீங்கள் அங்கே நான் இருப்பேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடய நான் இருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட பேசுங்க. ஹரே கிருஷ்ணா, ஐ எம் கோகிலன் ஃப்ரம் டிக்டாக், உங்கள் லைஃப்பை பார்த்துருக்கேனே நீங்கள் அப்படி சொன்னீங்களா, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுவேன். சரியா? கண்டிப்பாக. ஐ எம் வெரி ஹாப்பி. சக்கா பாட ப்ரோ. ஏன் ப்ரோ என்கிட்ட பயப்படாதீங்க, நான் வெஜிடேரியன் தான். நான் உங்களெல்லாம் சாப்பிட மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் வெறும் கீரை தான் சாப்பிடுவேன், வெஜிடேரியன் நான். சரியா? அதனால என்கிட்ட பேசலாம் பயப்படாதீங்க, நான் உங்களெல்லாம் சாப்பிட மாட்டேன். சரி, வேறு யாரெல்லாம் வர போகிறீங்க? எனக்கு ஒரு கை தூக்கணும். யாரெல்லாம் வரீங்க இந்த செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு? யாரெல்லாம் வரீங்க? யூ வில் ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ கேன் கேரண்டி யூ தட். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்காது. பர்சனலாக பகவானை உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடைக்கும். 7 6:30 ஆரம்பிப்பாங்க. 6:30 ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் ஐ சி யூ இன் ஜெகநாத் கேல் டெம்பிள். ஆமாவா? யூ சா மீ, டிட் யூ ஸ்போக் டு மீ? பேசுனீங்களா? ஸோ மணி 10 ஆயிடுச்சு, கதைக்கு போவோம். கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். இல்லைன்னு இல்லை, கேள்விகள் இருந்தால் ஆன்சர் பண்ணுவேன். பட் 10 மணிக்கு. சரி, லெட் மீ ஸ்டார்ட் வித் ரீகேப். இப்போ என்ன நடந்துச்சா, நேற்று 9வது அத்தியாயத்தை பார்த்தோம். யசோதா அம்மா கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க கிருஷ்ணரை பற்றி. அப்புறம் யசோதா அம்மா கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு கண்ணனை உரலில் கட்டி வைக்கணும்னு பண்ணிட்டு உரலில் கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் கண்ணன் என்ன பண்ணார்? உரலில் கட்டி வச்சோடனே 2 அர்ஜுன மரங்கள் இருக்குது. அந்த அர்ஜுன மரங்கள் நடுவில் போயிட்டு இப்படி இழுத்தோடனே அப்படியே அந்த மரங்கள் கீழே விழுந்து விட்டது. மரங்கள் விழுந்தோடனே 2 தேவர்கள் அந்த மரத்துலேருந்து வந்தாங்க. இப்போ யார் அந்த 2 தேவர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பிக்சர் காமிச்சிறேன். ஸோ உங்களுக்குலாம் கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு இது ஒரு புக்கு வாங்கினேன் உங்களுக்கு கதை சொல்ல. ஸோ யசோதாமா என்ன பண்ணாங்க, கண்ணன் மேலே கண்ணன் ரொம்ப குடும்பக்காரனாக இருந்தாலும் கண்ணனை உரலில் போட்டு கட்டி வச்சுட்டாங்களாம். என்ன பண்ண, கண்ணன் பின்னாடி ஓடி இருக்காங்க. ஓடுனாங்க. எப்படியோ கண்ணனை பிடிச்சிட்டாங்க.
பிடிச்சோன்னு கண்ணனை என்ன பண்ணாங்க, உரலில் வச்சு கட்டிட்டாங்க. இப்போ கண்ணை உரலில் வச்சு கட்டினோன்னு என்ன நடந்துச்சா, கண்ணன் கண்டிப்பாக ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டார். ஸோ அதனால் கண்ணன் என்ன பண்ணாரா, உரலில் வச்சு கட்டணும்னு எங்கே அந்த அழகான பிக்சர் ஒன்று பார்த்தேனே, ரித்தாசுரா வேர் இஸ் திஸ், ஓகே. ஸோ என்ன ஆகுதா, இந்த 2 மரங்கள் இருக்குது. கண்ணன் உரலில் கட்டணும்னு என்ன பண்ணியிருக்காரு, இதான் உரல் இருக்குது. அப்படியே போயிட்டு உரலில் இந்த 2 மரங்கள், அர்ஜுன ட்ரீன்னு சொல்லுவாங்க இந்த 2 மரம், இந்த 2 மரத்தை வேரோடு பேத்துட்டாராம் அர்ஜுன ட்ரீ. ஒன்று இந்த லீலைகள் நடந்த இடம்லாம் விருந்தாவனத்தில் ஒன்று இருக்குது தெரியுமா, இல்லைன்னு நினச்சிக்காதுங்க. இது ஒன்று மனக்கற்பனை கதைகள் இல்லை, உண்மையால் நடந்த கதைகள். நான் விருந்தாவனுக்கு போயிட்டு இந்த அர்ஜுன ட்ரீ இதுதான் அது எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் நோ. ஸோ இப்போ என்ன நடக்குது, அந்த 2 தேவர்கள் அவங்க பேர் நலக்குபேராவும் மணிகிரீவா. யார் இந்த 2 தேவர்கள் பார்த்தீங்களா, குபேரனோட மகன்கள். சரி, ஏன் குபேரனோட மகன்கள் நந்த மகாராஜ் வீட்டு வாசலில் வீட்டு காட்யாட்டில் போய் மரங்கள் ஆகிறாங்க, என்ன ஆச்சு, அந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் these 2 தேவதாஸ் desiring to enjoy Maṇigrīva, ஒரு காலத்தில் எத்தனையோ ரோஷன் யூ சர்வைவ், ஓகே, glad you are here, nice ரோஷன். ஸோ இன்றைக்கி ரோஷன் தான் ஆக்சுவலி கோவிலுக்கு வந்திருந்தார். இன்றைக்கி வாட்டி நான் ரோஷனை பார்த்தேன் கோவிலுக்கு. டிக்டாக்லேருந்து அவர் எனக்கு தெரியும், லைஃப் கண்ணாட வருவார். ஸோ இன்றைக்கி அவர் வந்திருந்தார் கோவிலுக்கு. இட் வாஸ் ஸோ நைஸ் ஆஃப் ஹிம் டு கம் டெம்பிள். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் கோவிலுக்கு வரணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்க. ஹரே கிருஷ்ண சஷ்வி. ஸோ லெட் மீ கோ பேக் டு ஸ்டாரி அகெயின். ஸோ என்ன நடந்துச்சா, ஒரு நாள் இந்த 2 தேவர்களும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கே போயிருக்காங்களா, லார்ட் சிவாவோட கைலாய மலைக்கு போயிருக்காங்க. ஏன், என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணேன், கைலாய மலைக்கு போனோன்னே அங்கே கைலாய மலையில் சிவபெருமாள் தலையிலேருந்து கங்கா வராங்க. ஸோ கங்கா அங்கே கங்காவோட பேர் மந்தாகினி கங்கா. என்ன கங்கா, எல்லாரும் டைப் பண்ணுங்க, மண்டாகினி கங்கா. எங்க கங்கா ஒரு பிளானட்டரி சிஸ்டமில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல் லோகத்துலேயும் ஓடுறாங்க, நடுவுலையும் ஓடுறாங்க, கீழ் லோகத்துலேயும் ஓடுறாங்க. மேல் லோகத்தில் கைலாயத்துலேருந்து வரும்போது அவங்க பேர் மண்டாகினி கங்காவாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்களா, ரொம்ப மதுகளை அருந்து விட்டு அங்கே இருக்கிற பெண்கள் கூட உறவுகள் வைத்து அங்கே வாசமான பூக்களான கார்டனில் அப்படியே அந்த கங்காவில் லோட்டஸ்லாம் இருந்துச்சு. எஸ், மந்தாகினி கங்கா, வெரி நைஸ். அங்கே அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குங்க நேரங்காலம் தெரியாமல். அதுவும் எங்கே, சிவபெருமாளோட கைலாய மலை கிட்ட இருக்கிற அந்த கங்கா இடத்துல இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ அதுக்கு கூட பிக்சர் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நாரத முனி அவங்க என்ன பண்ணியிருக்குங்களா, அதுங்க ஆக்சுவலி ஆடைகள் எதுவுமே 2 பேரும் அங்கே பெண்களும் யாரையுமே ஆடைகள் போடாமல் இப்படி இருந்திருக்கு. இதான் நலக்குபேரா மணிகிரீவா 2 பேருமே ஆடைகள் கூட போடாமல் அங்கே அப்படி மது அருந்து விட்டு அந்த மண்டாகினி கங்காவில் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் பெண்களோட. ஏன்னா யூஸ்வலி இந்த ரிச்சான பீப்புளோட சில்ட்ரன்ஸ்லாம் இப்படி தான் கொஞ்சம் ஓவராக என்ஜாய் பண்ணிடுவோம். ஸோ அதனால் மணிகிரீவாவும் நலக்குபேரமும் குபேரனோட மகன்கள்னால இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நாரதர் முனி அங்கே நினைச்சாரா, இதுங்களுக்கு பாதம் கட்டு கொடுத்து ஆகணும். ஏன்னா இதுங்க இப்படி இருக்கக்கூடாது, இதுங்க இவ்வளோ பெரிய அவங்க அப்பா குபேரனோட பிள்ளைகளாக இருக்குதுங்களே, இப்படி இருக்குதுங்களா சொல்லிட்டு பாதம் கட்டி கொடுக்கணும். அந்த நேரத்தில் அங்கே போகும்போது அங்கே இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுதுங்களா, ஆஹா பெரிய தேவரிஷி நாரதர் வராரே சொல்லிட்டு ஓடி போய் இப்படியோ ஒரு ஆடைகள்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சுங்க. ஆனால் இந்த 2 பேர்களும் அதுங்க குடித்து விட்டு மது அருந்து விட்டு போதையில் இருந்தனால என்ன நடக்குது தெரியாமல் நாரதர் முன்னுக்கு போயிட்டு ஒன்றுமே போடாமல் போய் நாரத முனி முன்னுக்கு போய் நின்றுதுங்களா. நாரதர் முனி பார்த்துட்டு சொல்லுவாரா, ஒன்றுமே ஆடைகள் போடாமல் தானே நிற்கிறீங்கள், 2 பேருமே மரங்களாக ஆகி விட்டுருவீங்கன்னு சொல்லி சாபம் விட்டுவாரா. ஏன்னா மரங்கள் ஒன்றுமே போடாது, உனக்கு ஒன்றுமே போடாமல் இருந்தவன் அடுத்த ஜென்மத்தில் மரமாயிருமா. இதுதான் கருட புராணத்துலையும் சொல்லுது. ஒரு தண்டனைகள் இருக்குது கருட புராணத்தில். யார் ஒருவர் எப்பயுமே ஃப்ரீயாக நேக்கட்டாகவே இருக்கணும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் மரமாயிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோதானே ஆசை, ஒன்றுமே போடாமல் இருக்கணும், மரங்களாயிருங்கள். அதனால தான் மணிகிரீவாவும் மலைக்குபேராவும் 2 பேரும் மரங்களாக ஆகிவிட்டுருவார்கள். அப்படி ஆகிற சமயத்தில் இவங்க 2 பேரும் அந்த போதையில் அப்படியே இருந்துகிட்டு இருக்குங்களா. திடீர்னு நாரத முனி மரங்களாக ஆகிவிட்டு சாப்பிட்டான்னு சொல்லி போதெல்லாம்
தான் போயிட்டு அப்போ தான் கொஞ்சம் தெளிச்சாய் கண்ணை முழிச்சு 2 பேர் பார்ப்பாங்களாம். அப்போ 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஆயோ தப்பு பண்ணி விட்டுமே நாரத முனி, தப்பு பண்ணி விட்டுமே, தயவு செஞ்சு எங்களை மறந்துருங்கள்ல, மன்னிச்சிருங்கள், ப்ளீஸ் forgive us for what we have done அப்படின்னு சொல்லி நாரதர் முனி வந்து ரொம்ப பாப்பாரா. அவர் நாரத முனி வந்து இந்த மாதிரி சபிக்கிறலாம் வந்து ஒன்று வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் சபிக்கிறதே வந்து அவர் பெரிய பக்தர், அதனால் அவர் சபிச்சார கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயமும் அடங்கியிருக்கும். ஏன்னா பக்தர்கள் வந்து எது பண்ணினாலும் சம்டைம்ஸ் எக்ஸ்டர்னலி பார்க்குறதுக்கு தான் வந்து கெட்டதாக தெரியலாம், ஆனால் பட் ஆக்சுவலி இட்ஸ் ஆல் குட், எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட். ஸோ நாரதர் முனி பீங் த 3 லோக, அவருக்கு வந்து ரொம்ப விசேஷம். நாரதர் முனிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அவர் பாஸ்போர்ட் இல்லாமல் எல்லா பிளானட்டரி சிஸ்டம்க்கு ஹாயாக போயிட்டு வரும். இப்படி ட்ராவல் பண்ணுவார். இப்படி போனால் வைகுண்டத்தில் இருப்பார், இப்படி போனால் நரகலோகத்தில் இருப்பார், அப்புறம் கொஞ்சம் நேரம் சொர்க்கத்துக்கு போவார், நம்மளை பார்ப்பார். ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் கேள்விகள் இருந்தால் 10:30 மணிக்கு நான் கேள்விகளை அட்ரஸ் பண்ணுவேன், சரியா? 10:30 மணிக்கு அதற்கும் வந்து கதைகள் கேளுங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதா, நாரதர் முனி வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறா, சரி நீங்கள் வந்து மரங்களாக ஆவீங்க, ஆனால் எங்கே மரங்களாக ஆவீங்களா? நந்த மகாராஜோட காட்யார்டில், நந்த மகாராஜ் வீட்டு பின்னாடி அங்கே மரங்களாக ஆவீங்கன்னு ஆசீர்வதிக்கிறாரா. கண்ணனே பாலலீலாவில் தாமோதர் லீலை புரியும் போது உரலில் கட்டி உங்களை அப்ரூவ் பண்ணி கண்ணன் கையாலே சாப விமோச்சனம் கிடச்சி அந்த அழகான பாலலீலாவில் இருக்கும் போது அந்த கண்ணனோட ரூபமே வந்து உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும்னு வந்து அவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாராம். என்னதான் மரங்கள் சாபிச்சாலும் கடைசியில் அந்த எண்டில் வந்து அவங்க வந்து அந்த மரங்களாக ஆகிட்டு அவங்க செஞ்ச பாவனை பவித்திரமாக ஆகிற நேரத்தில் they will be getting the darshan of Lord Krishna. So Narada Muni was compassionate and wanted to save them from their fallen life. They were in mood of darkness. Being therefore unable to control their senses, they were addicted to sex life. This was the duty of a saintly person like Narada to save them from their abominable condition. In animal life, animals have no sense to understand that he is naked. But Kuvera was the treasurer of the Devata, a very responsible man. Nalakūvara and Maṇigrīva was 2 of his sons, and yet they were so animalistic and irresponsible they couldn't understand due to intoxication that they were naked. To cover their lower part of body is the principle of human civilization, and when a man and woman forget this principle, they become degraded. Therefore, Narada Muni thought the best punishment for them was to make them immovable living entity or trees. Trees are by nature immovable. Although trees are covered by mode of ignorance, they cannot do harm. The great sage Narada thought it's fitting that although the brothers by his mercy would be punished to become trees, they continued to keep their memory to able to know why they were being punished. After changing the body, the living entity generally forgets his previous life, but in special cases, by the grace of the Lord, as Nalakūvara and Maṇigrīva, one can remember. Not everyone can remember what happened in the previous life. ஆனால் பகவான அருளால் சில பேருக்கு வந்து என்ன நடந்துச்சு பூர்வ ஜென்மத்தில் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமா. சேச் நாரதா therefore contemplated the 2 devata form of trees, and after that they would be fortunate enough to see the supreme personality of Godhead face to face by his causeless mercy, and thus they would again promoted to the life of the devata and become great devotees of the Lord. என்னதான் வந்து அவர் சபிச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணனால, ஏன்னா வந்து the cover yourself is a basic sense, பட் இது கூட மறந்து போதை அருந்து விட்டு நீங்கள் வந்து மது அருந்து விட்டு போதையில் இருந்தனால உங்களை நான் சபிக்கிறேன். ஆனால் 100 ஆண்டு காலம் தேவர்களோட 100 ஆண்டு காலம், நம்மளோட தேவருக்கு 100 ஆண்டு காலம் அல்ல. நம்மளுக்கு வந்து 1 வருடம் தான், தேவர்களுக்கு வந்து 1 நாள். நம்மளுக்கு வந்து யூஸ்வலி வந்து என்ன சொல்லுவோம், மார்கழி மாதத்துல தான் தேவர்களுக்கு வந்து சூரியன் ஒதுக்கிதுன்னு சொல்லுவோம். அவங்க மார்கழி மாதம் தான் அவங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரம், அவங்களுக்கு டே டைமே ஆரம்பிக்குது. நம்மளோட ஒரு என்டையர் 6 months தான் அவங்களோட டே, நம்மளோட நதர் 6 months தான் அவங்களோட ஒரு நைட். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இப்போ 365 days இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கும் சச் நம்பர்ஸ் ஆஃப் டேஸ் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து 1 வருஷம். அந்த மாதிரி அது வந்து அவங்களுக்கு வந்து 1 நாள் வந்து நம்மளோட 1 வருடம் அவங்களுக்கு 1 நாள். அந்த மாதிரி அப்படி பார்த்தோமா எத்தனையோ வருஷம் ஆகுது பாருங்களேன், கல்குலேஷன் படி பார்த்தோமா. ஸோ அத்தனை தேவர்களோட கல்குலேஷன் படி 100 வருஷம், அப்போ 100 தேவர்களோட டைம் இயர் ஆஃப் த தே வில் பி கர்ஸ்ட்.
And although the child Krishna was bound up to a wooden mortar, he began to proceed towards the growing tree in order to fulfill the prophecy of his great devotee Narada. நாரத முனி வந்து ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த மாதிரி வந்து நலக்குவிராக்கும் மணிகிரேவாக்கும் வந்து கண்டிப்பாக உங்கள் தரிசனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் 100 years of the devas. So Lord Krishna knew that Narada was his great devotee and the tree standing before him, இந்த நந்த மகாராஜர் கார்ட்யார்டில் 2 அர்ஜுன மரங்கள் இருந்துச்சு. அது வேறு யாரும் இல்லை, அது குபேரனோட மகன்கள். ஸோ இப்போ அவர் கிருஷ்ணர் நினைக்கிறாரா, அந்த அழகான அந்த ஃபார்ம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். கண்ணை வந்து உரலில் கட்டி வச்சுருந்தாங்க தெரியுமா, அதை பார்க்குறது அவ்வளோ புண்ணியமா. ஐ மஸ்ட் நோ, கிருஷ்ணர் நினைக்கிறேன், ஐ மஸ்ட் நவ் ஃபுல்ஃபில் த வேர்ட் ஆஃப் மை கிரேட் டிவோட்டி நாரதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறா, அவர் வந்து நினைக்கிறா, ஓகே நாரதர் சொன்னதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 2 மரங்களுக்கு நடுவில் வந்து போகிறாராம். போகும்போது அந்த 2 மரங்களை பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்க என்ன நடக்குது, உரல் போனோன்னு வந்து லார்டு வந்து அப்படியே கொஞ்சம் நவுந்தோன்னு அந்த மரமே புட்டுக்குன்னு உளுந்து அப்படியே மின்னல் அடித்த மாதிரி ஒரு பாம்பு போட்டு அப்படி பட்டான் அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சா. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பயந்தே போயிட்டாங்களாம். லார்ட் கிருஷ்ணா ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, இவங்க எல்லாரும் வந்து அந்த 2 தேவர்கள் வந்திருக்காங்க, நலக்குவேராவும் மணிகிரேவாவும் அங்கே வந்திருக்காங்க. வந்துட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க பார்ப்போமே. அவங்க 2 பேருமே வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. யாருக்கிட்ட, பகவான்கிட்ட வந்து எப்பயுமே இந்த மாதிரி யார் சாப விமோச்சனை கிடச்சிச்சா பாகவத்தில் சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பகவான்கிட்ட வந்து கிரேட் ப்ரேயர்ஸ் வந்து ப்ரே பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க கிருஷ்ணர்கிட்ட, டியர் லார்ட் கிருஷ்ணா, யூ ஆர் த ஒரிஜினல் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட், த மாஸ்டர் ஆஃப் ஆல் மிஸ்டிக் பவர். Learned Brahmana know very well that this cosmic manifestation is an expansion of your potency, which are sometimes manifest and sometimes unmanifest. You are the original provider of the life, body, and senses of all living entity. You are the eternal God, Lord Vishnu, who is all pervading எல்லாம் இடத்தில் மனதில் பரமாத்மாக வசிக்கும் விஷ்ணுவே நீதானே கிருஷ்ணான்னு அவர் வந்து சொல்கிறாரு. தி பிரின்சிபல் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். யூ ஆர் த ஒரிஜினல் சார்ஸ் ஆஃப் த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன். இந்த பிரபஞ்சத்தோட இந்த கிரியேஷனோட ஆரம்பமே நீதானே. And what is acting under your spell are the 3 moods of material nature. உன்னோட ஸ்பெல்ல தான் இந்த 3 குணங்களும், ராஜஸ், தமஸ், சத்துவ குணம், இந்த 3மே உன்கிட்டே தான் வருது. You are the living as the super soul in all multi-form of living entity. You know very well what is going on there within their body and minds. நம்மளுக்கு நம்ம மனதை நல்லா புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கிருஷ்ணருக்கு நல்லா நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் தெரியணும். ஏன்னா கிருஷ்ணர் நம்ம மனசுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஊர்லோகத்தில் என்ன வேணுமா சொல்லி ஏமாத்தலாம், ஆனால் கிருஷ்ணரை ஏமாற்ற முடியாதுப்பா. Therefore, you are the supreme director of all activities of all living beings. But although you are in the midst of everything which is under the spell of material mood, you are not affected by the contaminated qualities. You are under the jurisdiction of the material moods, can understand your transcendental qualities which exist before the creation. Therefore, you are called the Supreme Brahman, who is always glorified by his personal internal potencies. In this material world, you can be known only by your different incarnation. Although you assume different types of bodies, very interesting. Although Krishna comes in different types of body, Maksha, Kurma, Varaha, and Narsimha, and also Vamana, Parasurama, Rama, Balarama, Buddha Kali. Krishna come in various bodies. Sometimes he come as fish, as Mashta Vadarama Varare. கூர்ம அவதாரமாக வந்தார். சமுத்திர மந்தத்தில் திருப்பால் கடல் கடையிறும் போது அந்த மந்தார மலை கீழே இறங்கும் போது கூர்ம அவதாரமாக எடுத்து காப்பாற்றினார். வாரக அவதாரமாக வந்தார். பூமி வந்து அந்த கடலில் விழுந்தவர் போய் பூமியை திருப்பி எடுத்து ஆர்பிட்டில் போய் வச்சார். நரசிங்க அவதாரமாக வந்தார். பாதி மனிதன் பாதி வந்து சிம்ம ரூபமாக வந்தார். கிருஷ்ணா கம்ஸ் இன் ஆல் ஃபார்ம்ஸ் தட் வி cannot even conceive. இப்படி கூட வரலாமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். That's how Krishna comes. So the Nalakūvara Maṇigrīva are offering prayer by telling that although you assume different types of bodies, these bodies are not part of the material creation. அப்போனா இந்த பகவான் இருக்கிற அவதாரங்கள்லாம் இந்த பௌதிகமான உடல், இந்த லோகத்தில் பௌதிகமான உடல்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு உடல் அல்ல. ஏன்னா கண்ணனோட உடல் நித்தியமான ஆன்மீகமான உடல். இட்ஸ் transcendental appearance of the Lord. They are always full of transcendental potencies of unlimited opulence, strength, beauty, fame, wisdom and renunciation. கண்ணனுக்கு எப்பயுமே வந்து 6 பகவான் சொன்னால் என்னது, பகவானா 6 குணங்கள் வந்து பகவானுக்கு எப்பயுமே பூர்ணமாக நித்தியமாக இருக்கும்.
பூரணமாக இருக்கும். அது என்னது? ஸ்ட்ரெங்க், பியூட்டி, ஃபேம், விஸ்டம், ரெனவுன்சியேஷன். ஸோ இதுதான். இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் தெர் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த பாடி அண்ட் த ஓனர் ஆஃப் த பாடி. இந்த பௌதிக லோகத்தில் ஆத்மாக்கும் யாருக்கும் வித்தியாசம் இருக்குது? வாட் இஸ் த we are dash, are we the spirit soul, are we the body? ஒரு கொஸ்டினை கேட்போம், ஆன்சர் பண்ணுங்க. What are we? Are we this body or are we spirit soul? என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் இருக்கீங்களா இல்லையா? அப்பாட தமிழ் செல்வியாச்சும் ரிப்ளை பண்ணீங்க. ஓகே, தமிழ் செல்வி அவங்க சோல்னு சொல்கிறாங்களா? வியா ஜீவாத்மா ஸ்பிரிட், வெரி நைஸ் ரோஷன். சோல், ஸ்பிரிட் சோல், வெரி நைஸ். ஓகே, அட்லீஸ்ட் இந்த ஒரு பேசிக்காச்சும் தெரியுது. 2வது அத்தியாயத்தில் கண்ணா அதை பற்றியே தான் திருப்பி வச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம உடல் இல்லை, நம்ம ஆத்மா, நம்ம உடல் இல்லை ஆத்மா. ஓகே, நல்லா இருக்குது. ஆத்மான்னு சொல்லிட்டீங்க. ஆத்மாவோட டியூட்டி என்ன? வாட் இஸ் த தர்மா ஆஃப் த ஆத்மா? வாட் இஸ் த Paro dharma? What is supreme dharma of the Atma? What's the nature of the Atma to do? What? என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. What is the dharma of the Atma? What do you all think? Bro, speak some more Tamil because I share with mother who knows. சரி ப்ரோ, கண்டிப்பாக. நான் வந்து ஆக்சுவலி இங்கிலீஷில் நான் படிச்சுட்டேன். ஏன்னா என்னோட கிளாஸ் இஸ் மல்டி லாங்குவேஜ். தமிழும் இங்கிலீஷும் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவேன். கண்டிப்பாக நான் தமிழில் டு சர்வ் த லார்ட், ஓகே, டு ரீச் காட், டு சரண்டர் டு கிருஷ்ணா, டு சர்வ் கிருஷ்ணா. ரொம்ப டிவோஷனலான டிவோட்டிஸாக இருக்கிறீங்க. கரெக்டான ஆன்சராக கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது. பாகவதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? சவை பும்சா பரோ தர்மோ யதோ பக்தியா தோக் சஜே. த ரியல் தர்மா, the paro dharma is the supreme dharma. The word dharma is very nice. Okay, dharma வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த righteousness, தர்மாவாக இருக்கணும், அப்படி தர்மீக்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க. But the word dharma means that which sustain the object is known as dharma. அப்பனா for example, the dharma of water is to be liquid. That is the dharma of water. The dharma of sugar is to taste sweet. The dharma of salt is to be salty. If a substance is sweet, it is not salt, it's sugar, because that's dharma. That which sustains the object is dharma. Can you remove the sweetness from the sugar? Can you remove the sweetness from the sugar? No, we cannot remove the sweetness. That is the dharma of the sugar to be sweet. Sugar sweet-ஆ தான் இருக்கணும், சர்க்கரை இனிப்பாக தான் இருக்கணும், அதான் அதோட தர்மம். அதே போல் தண்ணி, ரூம் டெம்பரேச்சரில் தண்ணி லிக்விடாக தான் இருக்கணும், அதான் அந்த தர்மம். அதே போல் ஆத்மாவோட தர்மம் இயற்கையாகவே ஆத்மாவோட தர்மம் என்னது? இயற்கையாகவே யாராச்சுக்கும் சேவை செய்யணும் தோன்றுதான் ஆத்மாவோட தர்மம். அதுதான் ஆத்மாவோட இயற்கையான குணம். ஆனால் பாகவதம் சொல்லுது அந்த உண்மையான குணம் என்னதான்? சேவை யாருக்கு செய்ய வேண்டும்? பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. சவை பும்சா பரோதரம் யதோ பக்தி அதோக்ஷஜ. அதோக்ஷஜனுக்கு பக்தி செய்யணும். அதோக்ஷஜனா கிருஷ்ணரோட பேர். தட் இஸ் த ரியல் தர்மா ஆஃப் த சோல். சரியா? யாராச்சும் அடுத்த வாட்டி தர்மா கேட்டாங்களா, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தர்மா? கண்டிப்பாக இதை பற்றி நான் ஒரு வீடியோ கண்டென்ட் போடுவேன் நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ வாட் இஸ் தர்மா. தர்மா விச் that which sustains an object is known as dharma. என்ன உதாரணத்துக்கு என்ன சொன்னேன்? சர்க்கரையில் இனிப்பு தான், ஸ்வீட்னஸ் ஆஃப் த சுகர் இஸ் த தர்மா ஆஃப் த சுகர். It's a substance, if not sweet, it is not sugar. சால்ட்டியாக இருக்குது, இது ஒரு விஷயம் சால்ட்டியாக இருக்கும், இது சுகர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. That is not. Salt meant to be salty, sugar meant to be sweet. So that is the dharma. And similarly, the spirit soul meant to serve. So as spirit soul, we serve people who are like temporary around us, which causes to go to miseries. But if you serve Krishna, then we will not go into miseries. Okay? So when the devatas Nalakūvara and Maṇigrīva finished their prayers, over lengthyana prayer, அப்படியே 2 பேரும் அப்படியே அர்ஜுன மரங்கள் உடஞ்சி விட்டு அப்படியே பெரிய பெரிய பிரேயர்களாம் கண்ணனுக்கு சொல்லி கண்ணன் ஆராதனை பண்ணி, ஏன்னா 100 வருடம் தேவலோக கணக்கில் 100 வருஷம் அவங்க மரங்களாக நந்த மகாராஜ் வீட்டில் நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் சாப விமோச்சனை கிடச்சி இந்த பாலலீல கண்ணனை முகத்தாக பார்த்து 2 பேர்களும் கண்ணனை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணனை பார்த்து கண்ணனை நம்மளோட நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸோ after the periods, Lord Krishna, the master proprietor of Gokula, bound in the wooden grinding mortar by the ropes of Yashoda, began to smile and say, கிருஷ்ணர் இப்போ ரிப்ளை பண்ணுறாரு. அந்த பெரிய பெரிய ப்ரேயர்ஸ்லாம் சொன்ன பிறகு அவர் ரிப்ளை பண்ணுறாரு.
It's already known to me that my great devotee sage Narada has shown his causeless mercy. நாரதர் உங்களுக்கு கருணையாக தான், உங்களை இந்த அபானிபிள் கண்டிஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்கு தான், இன்னும் நீங்களாம் கிரேட் ஃபேமிலியில் பிறந்திருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணி நரகத்துக்கு போய் கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு நாரதர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களை வந்து சாபம் விட்டுருக்காரு. ஆனால் they're telling that you are very fortunate because you are not only cursed by him, but you had the great opportunity to see him. அவர் சொல்கிறாரு நாரதருக்கு, அவர் கிருஷ்ணரே சொல்கிறாரு, நீ நாரதர்கிட்டேருந்து நீங்கள் 2 பேர்களும் சாபம் மட்டும் கிடைக்கவில்லை, ஆனால் அவரை பார்க்கறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா யார் ஒருவர் நாரத முனி போல இந்த மாதிரி பெரிய மகான்கள் பெரிய பக்தர்களை பார்க்குறோமா, கண்டிப்பாக உங்களுக்கு பகவானோட கருணையும் சேர்ந்து கிடைக்கும்னு வந்து பகவானே சொல்கிறாரு. தட் இஸ் லைக் கிருஷ்ணரே இங்கே என்ன சொல்கிறாரா, பக்தியை பண்ண வேணுமா பக்தர்கள் கூட இருக்க வேண்டும். ஏன்னா பக்தர்கள் கூட இருந்தால் தான் பகவான் இருப்பார். அங்கே அதே இடத்துல பக்தியும் இருக்கும். பக்தி, பகவான் அண்ட் பக்தா, இந்த 3 விஷயத்தையும் பிரிக்கவே முடியாது. என்ன அந்த 3 விஷயம்? பக்தி, பகவான், பக்தா. ஸோ யார் ஒரு பக்தி பண்ண வேணுமா, பக்தர்கள் கூட இருந்தோமா, அப்போ தான் நம்மளுக்கு பகவானோட சேவை கிடைக்கும். சரியா? இது 3மே எப்பயுமே பிரிக்க முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் meant to be together. Therefore, Nalakūvara and Maṇigrīva, your life have now become successful. கிருஷ்ணர் சொல்றாரு, உங்க 2 பேரோட வாழ்க்கை ஒரு சக்ஸஸ் ஆகிவிட்டது. and this is your last birth. இந்த ஜென்மம் தான் உங்களோட கடைசி ஜென்மமாக ஆகவே இந்த பூலோகத்தில். and now you can go back to the father's residence. நீங்கள் இப்போ வந்து குபேர லோகத்துக்கு நீங்கள் போயிடலாம். குபேர லோகத்திற்கு சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கேயும் போயிட்டு பக்தியாக வாழுங்கள், பகவானுக்கு எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டே வாழுங்க, கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சுக்கிட்டே வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்களாம், இந்த 2 தேவர்களும் அவங்க தப்பெல்லாம் உணர்ந்து விட்டு இந்தமே இப்படி பண்ணக்கூடாது சொல்லி பகவானுக்கு பக்தியே பண்ணணும்னு நினச்சி கிருஷ்ணரை 3 நிறையா வாட்டி நமஸ்காரம் பண்ணி அப்புறம் அவர் சுற்றி பிரதட்சணம் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணரை பிரதட்சணம் பண்ணி அந்த அழகாக தாமோதர் லீலையில் இருக்கிற பகவான் இங்கே பார்த்தீங்களா, இது ரொம்ப அழகான பகவான் வந்து யாருமே பகவானை வந்து கட்டி போட முடியாது. ஆனால் யசோதா அன்பால் நம்ம வந்து we cannot tell that it's a rope that tied Krishna, ஒரு கயிறில் தான் கட்டினா. no such thing. Not an ordinary rope can tie Krishna being the Lord of all creations. This rope is actually the love and devotion of Mother Yashoda. Mother Yashodaரோட தூய்மையான பக்தியில் தான் பகவானை வந்து இப்படியே உரல்ல கட்டி வச்சுட்டாங்க. ஸோ அந்த ரூபத்தில் பகவான் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தாமோதரனாக இருக்கிறாரு. டெக்னிக்கலி அப்போ உதார தாம நான் நேற்று கூட சொல்லுவேன், தாம் வந்து கயிறுன்னு அர்த்தம். உதாராவை வந்து பெலி. அது ஒரு அழகான ஸ்லோகம், வாச்சோ வேகம் உதார பாஷ்ட வேகம் அப்படின்னு ஒரு வரும். நெக்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபர்ஸ்ட் வரும். உதாரா மீன்ஸ் பெலி. ஸோ இந்த உதாரத்தை தான் கட்டி போட்டுட்டாங்க. இதில் தாம கயிற்று சுற்றி வயிறை கட்டுனால பகவானுக்கு பேர் தாமோதரன். அந்த தாமோதர லீலை நடக்கும் போது அப்போ கூட பாருங்களேன், இவ்வளோ விசேஷமாக வந்து அதை கண்ணை வந்து இந்த பாலலீலை பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா. அந்த சைல்டுஹுட் பாஸ்ட் டைமில் ரொம்ப கருணையாக இருப்பார். வெரி பியூட்டிஃபுல். அதனால தான் தாமோதர் மாதம்னு வரும். தாமோதர் மாதம் யூஸ்வலி வந்து இந்த தீபாவளி டைம். ஆக்சுவலி இந்த லீலை நடந்த நாள் அன்றே தீபாவளி. ஏன்னா தீபாவளிக்கு வந்து ஃபியூ ரீசன்ஸ் இருக்கு வாய் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப ஏன்ஷியன்ட்டான ரீசன் வந்து ராமச்சந்திர மூர்த்தி அன்றைக்கி தான் வந்து லங்கையிலேருந்து புஷ்ப விமானத்தில் வந்து அயோத்தியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் தான் வந்து தீபாவளி. அதனால ராமரை வந்து வெல்கம் பண்ணுற தீப ஆவலி என்பது லைனில் தீபத்தை லைனாக நீட்டாக அப்படி வருஷத்தில் அடுக்கி வச்சனால அன்றைக்கி ராமர் வராரு சொல்லி தீபாவளின்னு. கிருஷ்ணலீலையில் வந்து 2 ரீசன்கள் இருக்கும் ஏன் வந்து தீபாவளி கொண்டாடுறோம். பாலலீலாவில் பார்த்தோமா, கண்ணன் அன்றைக்கி தான் தாமோதர் லீலையை வந்து தாமோதர் லீலை யசோதாமா அன்றைக்கி தான் உரலில் கண்ணனை கட்டி போட்டு அப்புறம் அவர் பேர் 2 அர்ஜுனா ட்ரீயில் போய் அந்த மரத்தை போய் பேத்து எடுத்து அதுக்கப்புறம் நலக்குவீராவை மணிக்கிறவா வந்து நமஸ்காரம் பண்ணி சாப விமோச்சனப்பட்டு கிடச்சி அந்த நாள் அன்றே தீபாவளி. ஒன்று ஏன் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோமா, அன்றைக்கி தான் நரகாசுரனையும் வந்து கிருஷ்ணர் அன்றைக்கி தான் வதம் பண்ணார். ஆனால் கிருஷ்ணரும் ராமரும் இவ்வளோ ரிலேட்டடாக இருக்குது. ஆனால் எவ்வளோ பேர் தீபாவளிக்கு கிருஷ்ணரை ராமரை வந்து வர்ஷிப் பண்ணுறோம் நம்மளுக்கே தெரில. ஏன்னா யூஸ்வலி தீபாவளிலாம் எப்படி செலிப்ரேட் ஆகுது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இட்ஸ் நைஸ் இஃப் வி ரிமெம்பர் கிருஷ்ணா அண்ட் லார்ட் ராம் ஆன் தீபாவளி. So this is thus and the Bhaktivedanta purport of the 10th chapter of Bhagavad Gita, the deliverance of Nalakūvara and Maṇigrīva. So அதான் இன்னைக்கு